அன்பானவளே, இறைமைந்தன் இயேசுவின் நாமத்தினாலே அன்போடு உங்களை நான் வாழ்த்துகிறேன். எபேசியர் 6ஆம் அதிகாரம் அதன் 24ஆம் வார்த்தையை நாம் பார்க்கும்போது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே அழியாத அன்புடனே அனுபவிக்கிற யாவருக்கும் கிருபை உண்டாயிருப்பதாக என்று வேதத்திலே நாம் காண முடியும். இந்த கிருபை நாட்களில் தெய்வ கிருபை நமக்கு அதிகமாய் கடந்து வர வேண்டும். அதற்காக பிரயாசப்படுகிற தெய்வ ஜனங்களாய் நாம் காணப்பட வேண்டும். கிருபை குறித்து வேதத்தில் நாம் பார்க்கும்போது, அழியாத அன்புடனே அவரிடத்தில் அன்பு கூறுகிற யாவருக்கும் கிருபை உண்டாயிருப்பதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அவரிடத்தில் எப்படி அன்பு கூறுகிறோம் என்று சொன்ன ஒரு சிந்தைக்குள் கர்த்தர் நம்மை கொண்டு போகிற தெய்வன். அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் அதன் 10ஆம் வார்த்தையை நாம் பார்க்கும்போது, யோசேப்பு பார்வோனுக்கு முன்பாக நிற்கும்போது கர்த்தர் அவனுக்கு கிருபையே ஞானத்தை அருளினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சில சூழ்நிலை மத்தியில், சில அதிகாரத்துவத்தின் மத்தியில், சில ராஜாங்க மத்தியில், சில மேன்மையானவர்கள் மத்தியில் கர்த்தர் நம்மளை கொண்டு போய் நிறுத்தும்போது கர்த்தர் நமக்கு ஞானத்தையும் கிருபையும் அருளுகிற தேவன். எத்தனை பேர் அதை பெற்றிருக்கிறீங்க? எத்தனை பேர் அந்த அனுபவத்துக்குள்ளே போயிருக்கிறீங்க? அப்படி தேவ கிருபையை நாம் பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். ரோமர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வார்த்தையை நாம் பார்ப்போம் என்றால், கிருபை பெருக வேண்டும். நம்மிடத்தில் இருக்கிற கிருபை பெருக வேண்டும். பாவத்தை ஜெயிப்பதற்காக, பாவத்திலே நிலை நிற்காதபடி கிருபையை நாம் பெருக்கும்போது பாவம் நம்முடைய வாழ்க்கையிலே குறுக்கிடாத ஒரு அனுபவம் கடந்து வரும். ஆகவே கிருபையில் நாம் பெருக்கத்தை காண்கிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். 2ஆம் அதிகாரம் 1ஆம் வார்த்தையை நாம் பார்க்கும்போது, கிருபையில் பலப்படணும். நமக்கு இருக்கிற கிருபையில் நம்ம பலப்படணும். ஆவியில் எப்படி பலப்படுகிறோமோ அதுபோல் கிருபையில் பலப்பட வேண்டும். இந்த கடைசி காலங்களில் கிருபையிலே நாம் பலப்பட வேண்டும். அதை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற தேவனாயிருக்கிறார். கிருபையை அசால்ட்டாக நம்ம நினைக்காதபடி அந்த கிருபையில் பலப்படுகிற பிள்ளைகளாய், அந்த கிருபையை பெருக்குகிறவளாய், அந்த கிருபையை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறவளாய் காணப்படுவோம். கர்த்தர் நம்மை கிருபையின் பாதையில் நடத்தட்டும். அனுக்கிரக மீறிய நாளிலும் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிற, அழியாத அன்புடனே அன்பு கூறுகிற யாவருக்கும் கிருபை உண்டாயிருப்பதாக என்று சொன்ன வார்த்தையின்படி அந்த கிருபை நம்முடைய பிள்ளைகளுக்குள் கடந்து வரட்டும். அந்த கிருபை நம்முடைய பிள்ளைகளுக்கு ஞானமாய் வெளிப்படட்டும். அந்த கிருபையில் நம்முடைய பிள்ளைகள் பலனடையட்டும். அந்த கிருபையை பெருக்கட்டும். அப்படிப்பட்ட வாழ்வுக்குள் ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் தாமே கொண்டு செல்வீராக. ஊழியத்தில் தெய்வ கிருபை வெளிப்படுவதை நம்முடைய பிள்ளைகளுடைய கண்கள், ஜீவிதங்கள் காண அநேக மாற்றங்கள் வெளிப்பட கர்த்தர் கிருபை கொடுங்கப்பா. கிருபையில் பலனடையணுமே, கிருபையில் பலப்படணுமே, கிருபையை பெருக்கணுமே, கிருபையாய் ஞானமாய் நம்முடைய பிள்ளைகள் ஆமாண்டவரை நம்மிடத்தில் அந்த அநேக நன்மைகளை பெற்றுக்கொள்ளணுமே, அந்த வாழ்வுக்குள் நடத்தணுமே என்று சொல்கிறேன். அப்பா, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமே. தேவ கிருபை பெற்றுக்கொள்ளும். கர்த்தர் நம்மை வழி நடத்துவாராக. ஆமே.